தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. பனிமய மாதா ஆலயத்தின் 442ஆம் ஆண்டு திருவிழா இன்று தொடங்கி 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. முன்னதாக இன்று காலை நடந்த கொடியேற்ற சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முக்கிய நிகழ்வான 10ஆம் திருவிழா நடைபெறும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் திட்டங்கள் மற்றும் வரைபடங்கள் அடங்கிய புத்தகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். தலைமைச் செயலகத்தில் இந்த புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. மேற்கட்டுமானத்திற்கான தரப்படுத்தப்பட்ட வரைபடங்கள் 11 தொகுதிகளாக மாநில நெடுஞ்சாலைத்துறையின் திட்டம் வடிவமைப்பு மற்றும் ஆய்வு அலகினால் வடிவமைத்து இந்த புத்தகம் தயாரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகை மற்றும் திருப்படி திருவிழா நாட்களில் தரிசன கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி சுவாமி தரிசனம் செய்திட சிறப்பு வழி தரிசன கட்டணம் ரூபாய் 200 ரூபாய் 100 குறைக்கப்பட்டுள்ளது என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழா வரும் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளியைச் சேர்ந்த சுல்தான் ஷெரீப் நடத்தி வந்த துணிக்கடையில் இன்று காலை திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்த நிலையில் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் கடை முழுவதுமாக எரிந்து 25 லட்சத்திற்கும் மேலான துணிகள் நாசமாகின. இந்த விபத்து குறித்து வேப்பனப்பள்ளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் சின்மயா வித்யாலயா பள்ளியில் கார்கில் போர் வெற்றி தினம் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புத்தூரில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாணவர்கள் ஜோதியை கையில் ஏந்தி வீரநடை போட்டனர். இந்திய கடலோர காவல்படை காரைக்கால் கமாண்டர் விஸ்வநாதன் பேரணியை தொடங்கி வைத்தார். பள்ளியின் இயக்குநர் உள்ளிட்ட பலரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரம் திருவள்ளூர் தெருவைச் சேர்ந்த மோகன் என்பவரின் இருசக்கர வாகனம் வீட்டிற்கு வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் காணாமல் போனது. இச்சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் அப்பகுதி சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். 2 மர்ம நபர்கள் கள்ளச்சாவியை பயன்படுத்தி வாகனத்தை திருடிச் செல்லும் காட்சிகள் அதில் பதிவாகியிருந்தன. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அகரகோட்டாலம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி தொடக்கப் பள்ளியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியின் வளாகத்தில் உள்ள மரத்தின் மீது தேனீக்கள் கூடுகட்டி மாணவர்களை அச்சுறுத்தி வந்ததால் அதனை அகற்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பள்ளி முடிந்தவுடன் பாதுகாப்பாக தேன்கூட்டை அகற்றியுள்ளனர். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் பரவி வருகிறது. ரெண்டு பக்கமும் காட்டு. மூணு அடியில காட்டுங்க. அதேதான். கீழே கீழே வைக்க. ஏய் பா. என்னடா மூணு இருக்கா? அவ்வளவுதான் நிக்குது. ஒண்ணு கட்டங்க. ஏய் பாத்துங்க. ஓ 4 திருவண்ணாமலை மாவட்டம் போலூரை அடுத்த சேத்துப்பட்டு அவலூர்பேட்டை சாலையில் பெங்களூருவில் இருந்து செய்யார் நோக்கி வந்த அரசு பேருந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் சேத்துப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்து ஓட்டுநர் ராமு, பயணிகள் மாலா, ஜெயபிரகாஷ் ஆகிய மூவரும் படுகாயமடைந்த நிலையில் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த புது கும்மிடிப்பூண்டி ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் புது கும்மிடிப்பூண்டி ஊராட்சி மன்ற பெண் தலைவரான டாக்டர் அஸ்வினி சுகுமாரன் பொதுமக்களுடன் ஒன்றாக அமர்ந்து அவர்களுக்கு தேவையான மனுக்களை எழுதி கொடுத்தது அனைவரின் கவனம் ஈர்த்தது. நெல்லை மாவட்டம் கடையத்தில் இருவேறு நகைக்கடையில் நகையை வாங்குவது போல் நடித்து நகை திருடில் ஈடுபட்ட இளம்பெண்ணை போலீசார் கைது செய்தனர். இரு கடைகளில் மோதிரத்திற்கு ஈடுபட்டவரை சிசிடிவி காட்சிகள் மூலம் போலீசார் தேடிய நிலையில் திருட்டில் ஈடுபட்டவர் சேரன் மகாதேவி பகுதியைச் சேர்ந்த சுப்புலட்சுமி என்பது தெரியவந்தது. புதுச்சேரியில் நடைபெறும் திரைப்பட திருவிழாவை விளம்பரம் செய்யும் விதமாக ஆரோவில் நடன கலைஞர்கள் நடனமாடியவாறு கடற்கரை சாலையில் தூய்மை பணிகளை மேற்கொண்டனர். புதுச்சேரி லிசே பிரான்சிசே பள்ளியில் 3 நாட்களுக்கு இந்த திரைப்பட விழா நடைபெறவுள்ளது. ஆந்திராவில் இருந்து லாரிகளில் கொண்டு வரப்பட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 11 டன் எடை கொண்ட பான் மசாலா பொருட்கள் சிக்கியுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த எலாவூர் சோதனை சாவடியில் மேற்கொள்ளப்பட்ட வாகன சோதனையின் போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட லாரி ஓட்டுநர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆற்காட்டிலிருந்து ராணிப்பேட்டை செல்லும் புதிய பாலாறு பாலத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக எதிர் திசையில் செல்லும் பாலத்தை 2ஆக பிரித்து ஒரே பாலத்தில் வாகனங்கள் செல்கின்றன. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காலை நேரத்திலாவது போக்குவரத்து மாற்றத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். 25வது கார்கில் வெற்றி தினத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள கார்கில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்வில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், தலைமை செயலாளர், காவல்துறை டிஜிபி உள்ளிட்ட உயரதிகாரிகள், முப்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் ஆகியோர் பங்கேற்று போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். கோவில்பட்டி சிட்கோ தொழிற்பேட்டையில் தீப்பெட்டி தொழிற்சாலை நடத்தி வரும் வினோத் பிரபாகரன் என்பவர் அதே தொழிற்பேட்டையில் தீப்பெட்டி தொழிற்சாலை நடத்தி வரும் சரவணன் வெங்கடேஷ் மற்றும் குட்டி மீது திருநெல்வேலி அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவில் புகார் அளித்துள்ளார். சரவணன் வெங்கடேஷ் மற்றும் குட்டி ஆகியோர் தனது நிறுவன லேபிள்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தி தீப்பெட்டி விற்பனை செய்ததாக புகார் அளித்தார். லேபிள் அடித்து கொடுத்த ஹரீஷ் மீதும் சரவணன் வெங்கடேஷ் மற்றும் குட்டி ஆகியோர்கள் மீது அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்ட நியாய விலை கடைகளில் இந்த மாதத்திற்கான பாமாயில் இதுவரை வழங்கப்படவில்லை என்று பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். நியாய விலை கடைகளுக்கு பலமுறை வந்து கேட்டுவிட்டு சென்ற போதிலும் பாமாயில் இதுவரை வழங்கப்படவில்லை என கூறுகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கேட்டதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பாமாயில் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும் அதனால் மாவட்டம் முழுவதும் அனைத்து நியாய விலை கடையிலும் பாமாயில் விநியோகம் செய்யப்படவில்லை என்று தெரிவித்ததாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். ராமேஸ்வரம் மீனவர் கூட்டமைப்பினர் தமிழக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தனர். அதில் 2018 முதல் 2024 வரை இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள விசைப்படகுகளுக்கும் நாட்டு படகுகளுக்கும் உரிய இழப்பீடு தொகை வழங்கி மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுமாறு முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தனர். இலங்கை கடற்படையால் பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு நிலப்புரட்சி திட்டத்தின் கீழ் வழங்கிய வங்கிக் கடனை தள்ளுபடி செய்ய எனவும் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். குமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே காட்டுக்கடை பகுதியில் அரசுக்கு சொந்தமான அமுதம் நியாய விலை கடை உள்ளது. இங்கு ஊழியருக்கு பதிலாக அவரது மகன் கடையை திறந்து பொருட்கள் விநியோகம் செய்ததால் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வட்ட வழங்கல் அதிகாரி ஊழியரை கண்டித்து மக்களுக்கு பொருட்கள் வழங்க செய்தார். இந்த சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த வடபாம்பாக்கம் சீனிவாச நகர் பகுதியில் வசித்து வருபவர் பிரபு. இவரது வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் வெளிப்பொருட்களை திருடி சென்றுள்ளனர். மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த கணேசன் மற்றும் ராம்கி ஆகியோரது வீடுகளிலும் நகைகளை திருடியுள்ளனர். லட்சுமி மற்றும் ரமேஷ் இருவரது வீடுகளில் ஏதும் இல்லாததால் திரும்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
குறவன் குரத்தி என்ற பெயரை பொது இடங்களில் பயன்படுத்த தடை விதிக்க உத்தரவிடக் கோரிய மனுவுக்கு தமிழ்நாடு அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. குறவன் குரத்தி என்ற பெயரை பொது இடங்களில் அவமதிக்கும் நோக்கத்தில் பயன்படுத்தினால் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டுமென மதுரையைச் சேர்ந்த ராவணன் தாக்கல் செய்த மனுவில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறுவை தொகுப்பு திட்டத்தை அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்க வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் முன்பாக விவசாயிகள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குறுவை தொகுப்பு 78 கோடி ரூபாய் அனைத்து விவசாயிகளுக்கும் பிரித்து வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர்.